காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தூணாகவும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய சீடராகவும் இருந்து நாட்டுப்பற்று தீவிரமாக அவருடைய எண்ணங்களில் இதயங்களில் வீட்டிருந்ததை நாம் அனைவரும் அறிவோம். தியாகி காங்கிரஸில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர். சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவரும் அக்கா மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவுடைய தகப்பனார் இன்றைக்கு நம்மை விட்டு இயற்கை இருக்கின்ற ஒரு சூழலில் அவர் இலக்கிய வேந்தராகவும் மேடை பேச்சில் தனக்கென ஒரு தனிப்பாணியை ஏற்படுத்திக் கொண்டு அனைத்து தரப்பட்ட மக்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் அரசியல் நாகரிகம் வருது அத்துணை மக்களிடமும் மிகுந்த அன்புடனும் பாசமுடனும் பகலக்கூடிய ஒரு நல்ல இதயத்திற்கு சொந்தக்காரர் பெருந்தகை மரியாதைக்குரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது அங்கு திரண்டிருந்த அத்தனை மக்களையும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் ஈர்க்கக்கூடிய ஒரு தனி வசீகர பேச்சாற்றல் அவருக்கு உண்டு என்பதனை நாங்களெல்லாம் நன்றாகவே அறிவோம். அதிலும் எதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டிருந்தவர் என்பதனையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவரது பிரிவால் வாடுகின்ற ஐயா குமரி ஆனந்தனுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அன்னாருடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் நல்ல நிலையில் இயற்கை ஏதும் என்பதனை நாங்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடிகளில் பரிபூர்ணமாக அவருக்கு நல்ல சாந்தி அடைகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதனையும் சொல்லி அண்ணனுடைய பிரிவால் வாழ்கின்ற தொண்டர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.